சிஎம் சார், நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுறேன். நான் அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம தனியா கஷ்டப்படுறேன். எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக தென்காசி பேருந்து விபத்தில் தாயை இழந்து தவித்த பார்வை மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு அரசு வேலை கிடைத்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு தென்காசி இடைக்கால் பகுதியில் நிகழ்ந்த கோர பேருந்து விபத்தில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதில் பார்வையற்ற இளம் மாற்றுத்திறனாளி பெண்ணான கீர்த்திகாவின் தாய் மல்லிகாவும் ஒருவர். ஏற்கனவே 10 வயதில் தந்தையை இழந்துவிட்ட கீர்த்திகாவுக்கு அனைத்துமாக இருந்து பீடி சுற்றும் வேலை செய்து MA BEd வரை படிக்க வைத்தார் தாய் மல்லிகா. அரசு போட்டித் தேர்வுகளின் போதெல்லாம் உடனிருந்து அழைத்துச் சென்று கீர்த்திகாவை தேர்வெழுத வைத்தவர். இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த கோர விபத்தில் தனக்கு ஆணிவேராக இருந்த தாய் மல்லிகாவை இழந்தார் கீர்த்திகா. தாய் தந்தை இல்லாமல் நிராதரவாக நிற்கும் கீர்த்திகா கண்ணீரோடு கதறி அழுத காட்சிகள் காண்போரை உலுக்கி எடுத்தன. எங்க அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. என்னை MA BEd வரைக்கும் முடிக்க வச்சுட்டாங்க. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு நான் வேலைக்கு போகணும், எங்க அம்மா சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்சேன். நான் வேலைக்கு போறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. எல்லா எக்ஸாமுக்கும் எங்க அம்மா என்னை கூட்டிட்டு போய் பொறுமையா வெயிட் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. இனிமே நான் யாரும் கூட போவேன்னு தெரியல. அதுக்குரிய சிஎம் சார், நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுறேன். நான் அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம தனியா கஷ்டப்படுறேன். எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அரசு வேலைக்காக கஷ்டப்படும் வேளையில் தாயை இழந்து பேசும் கீர்த்திகாவின் கண்ணீர் கோரிக்கையை புதிய தலைமுறை வாயிலாக தெரிந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக தொலைபேசியில் அழைத்து ஆறுதல் தெரிவித்தார். அத்துடன் மாவட்ட ஆட்சியரின் மூலம் அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக நம்பிக்கை கொடுத்தார். நேற்று தினத்துல நான் கொடுத்திருந்த பேட்டியை சிஎம் சார் வரைக்கும் கொண்டு போன புதிய தலைமுறை டிவிக்கு என்னோட நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். சிஎம் சார் உடனே பார்த்துட்டு எனக்கு என்னோட பர்சனல் நம்பருக்கே திடீர்னு ஒரு கால் வந்தது. எனக்கு சிஎம் சார் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசினாங்க. எனக்கு நான் கேட்டது மாதிரி இம்மிடியேட்டா நான் உங்களை கலெக்டர் உங்களை மீட் பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு கண்டிப்பா வேலையை போட்டு கொடுப்பாங்க, நான் சொல்லியிருக்கேன் வருவாங்க அப்படின்னு ஒரு உறுதியை எனக்கு முதல்வர் கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்நிலையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் புளியங்குடியில் உள்ள கீர்த்திகாவின் இல்லத்திற்கே நேரடியாக சென்று அரசு பணிக்கான ஆணையை வழங்கியுள்ளார். இதன்படி புளியங்குடி நகராட்சியில் டேட்டா என்ட்ரி பணிக்கான வேலையில் கீர்த்திகா இணைய உள்ளார். இதற்கு காரணமான அனைவருக்கும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்திருக்கிறார் கீர்த்திகா.